அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலங்களில் சனி பயிற்சியினுடைய பலன்களை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி பலன்களுக்கு பரிகாரம் சொல்ல விதமாக நான் சில MP3 வீடியோ போட்டுட்டு வரேன். அதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை நட்சத்திரத்தை தேர்வு செய்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சம்பத்து தாரையில் செய்யும்போது என்ன அப்படின்னா, பணவரவு ஏற்படும், கடன் சுமைகள் குறையும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திர நியதி. அதாவது உங்களுடைய சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்றது தான் குறிப்பு. இதில் நீங்கள் விபத்து தாரைன்னு ஒரு நட்சத்திர தொகுப்பு இருக்குது. அதாவது தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் எது வருதோ அந்த அதிபதியினுடைய 3 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மருத்துவ செலவோ இல்லைன்னா மருத்துவமனைக்கோ சென்றாங்கள் அப்படின்னா அது உடலுக்கு பலனை கொடுக்கறதுக்கு பதிலாக பலவீனத்தை கொடுக்கும், சில நேரத்துக்கு உயிரியை கூட கொல்லும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திர நியதி. அதனால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பலன் கொடுக்குமோ அந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் நான் குறிப்பிடுறேன். அந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு வச்சிங்க. அது நான் பேரை சொல்லுவேன். பரணி நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் நல்லது செய்யுமோ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் மாதத்துக்கு 3 வாட்டி வரும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் போயிட்டு கோவிலுக்கு போய் சென்று பூஜை செய்வதோ இல்லைன்னா அபிஷேகம் செய்வதோ இல்லை உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இதெல்லாம் காட்டிலும் என்ன அப்படின்னா, பாராயணம் செய்வதுன்றது சால சிறந்தது. பாராயணத்துக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. மேலும் வரக்கூடிய காலகட்டங்களில் இதை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை, அதாவது உங்களுக்கு இப்போ பண ரீதியாக பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குதுன்றதுக்காக தான் நான் இப்போ இந்த பதிவு நான் போடுறேன். இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அற்புதமாக வேலை செய்யும். நானும் பயன்படுத்தியிருக்கிறேன். ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்த காலகட்டங்களில் கூட இது எனக்கு கை கொடுத்துருக்குது. அதனால் நம்பிக்கையுடன் செய்யுங்க. இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்ம முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.